அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி தேய்பிறை பஞ்சமி தேதி திதி நேரம் பூஜ்ய நேரம் பஞ்சமி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த மாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வராகி அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னாலே பஞ்சமி தினம்தான். பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும், அதுவும் கூடுதல் சிறப்பு தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்வது இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும். நமக்கு தேய்பிறை பஞ்சமி என்பது கடன் பிரச்சனை தீர்வதற்காக, நோய் நொடிகள் தீர்வதற்காக, அனைத்து வித பிரச்சனை தீர்வதற்காக இந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்யலாம். வராகி அன்னை ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து கூட வழிபாடு செய்யலாம். வீட்டிலே இருந்தபடி கூட நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். வராகி அன்னை படமோ சிலை இல்லை அப்படின்னா விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம். இந்த தேய்பிறை பஞ்சமி தினம் என்னைக்கு வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். 29/2/2024 பிப்ரவரி மாதம் 29th அன்னைக்கு தான் நமக்கு தேய்பிறை பஞ்சமி மாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. திதி நேரம் எப்போது இருக்கின்றது அப்படின்னா நமக்கு திதி அன்றைய நாள் முழுவதும் இருக்கின்றது. திதி நேரம் அதிகாலை 2:32 நமக்கு ஆரம்பிச்சிடுது. அப்புறம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:41 வரை இருக்குது. நமக்கு தேய்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை முழுவதுமே இருக்குது. விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். முடிந்தால் பட்டினியாக இருக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் மட்டும் பட்டினியாக இருந்து கொள்ளலாம். பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் என்ன அப்படின்னா மாலை 6:30 7:30 நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அந்த நேரம் முடியல அப்படின்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இரண்டுமே சிறப்பான நேரம். இப்போ நிறைய பேர் அதிகாலை வழிபாடு செய்யலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடியாத பட்சத்தில் மட்டும் காலை 7 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. காலை 7 மணிக்குள்ளே அல்லது மாலை 9 மணிக்குள்ளே, இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளணும். அதுவே ரொம்ப சிறப்பான நேரம். இந்த தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அன்னையோட படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா படத்திற்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சி நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. சிலை இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும். மஞ்சள் அபிஷேகம், பால், தயிர், குங்குமம், மாதுளம்பழம், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதோட 5 அபிஷேகம் பண்ணணும். 5 அபிஷேகம் பண்ணுவதாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். வஸ்திரம் பயன்படுத்துவங்கள் மஞ்சள் நிறம் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அந்த நாள் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று மஞ்சள் நிறம் பயன்படுத்துங்க. பூக்கள் சாமந்தி பூ மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிறம். பொதுவாகவே நம்ம வராகி அன்னைக்கு செவ்வரளி மலர்களும் செம்பருத்தி தான் அதிகமாக பயன்படுத்துவோம். நீங்கள் மஞ்சள் நிறம் இருக்கிற மலர்களே நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். சாமந்தி பூ பயன்படுத்திக்கொள்ளலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். தீபம் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா 5 அகல் விளக்கும் ஏற்றலாம். அல்லது பஞ்சமுக விளக்கில் ஒரே அகல் விளக்கில் 5 முகம் கொண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை 5 இலைகள் எடுத்துக்கோங்க. வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை இதில் ஒவ்வொரு அகல் விளக்கும் வச்சுக்கோங்க. அகல் விளக்கு வைத்துட்டு அதில் எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதில் ஒரு சிட்டிகை போல் எண்ணெயில் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க. அதாவது கஸ்தூரி மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் பவுடர் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த நாளன்று நம்ம மஞ்சள் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தீபம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். அல்லது நம்ம இந்த மெத்தடில் கூட நம்ம வழிபாடு செய்யலாம். ஒரு தாம்பலத்தட்டில் மஞ்சள் பரப்பிட்டு அதற்கு மேலே 5 அகல் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வராகி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிவப்பு நிற குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் அர்ச்சனையும் பண்ணிக்கிடலாம். ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் மஞ்சள் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். மஞ்சள் விளக்கு வைத்து வழிபாடு செய்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறதும் கேட்பீங்க. தேங்காய் தீபம் தாராளமாக ஏற்றலாம். வீட்டில் ஏற்றலாமான்னா தாராளமாக வீட்டில் ஏற்றலாம். கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோவிலில் போய்ட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம். கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தேங்காய் தீபம் ஏற்றலாம். தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றலாம், மஞ்சள் தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் ஏற்றலாம், செம்பருத்தி இலை தீபம் ஏற்றலாம், வெல்லம் தீபம் ஏற்றலாம். ஏகப்பட்ட தீபங்கள் இருக்குது.
நீங்கள் வந்து தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று தீபங்கள் போட்டாலே நிறைய தீபங்கள் இருக்கும். அதில் உங்களால் எந்தெந்த தீபம் ஏற்ற முடியுதோ அதை ஏற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு மஞ்சள் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்யுங்க, மஞ்சளால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், மஞ்சளால் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். வெள்ளி மஞ்சள் வராகி அன்னைக்கு போடுவது அதீத சிறப்பு பலன் கொடுக்கும். பக்கத்தில் ஆலயம் இருந்தாலும் ஆலயத்திற்கு வந்து நீங்கள் வெள்ளி மஞ்சள் மாலை கொடுக்கலாம். நெய்வேத்தியமாக நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, பால், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், சாதம் இவங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அர்ச்சனை வந்து மஞ்சள் அர்ச்சனை பண்ணலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்க. சிலை படம் இல்லாதவர்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் வஸ்திரம் பயன்படுத்தி அதற்கு மேலே நீங்கள் விளக்கேற்றி வைத்து மஞ்சளால் விளக்கேற்றி வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்துக்கோங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்தாலே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நெய்வேத்தியம் வைக்கவே முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் வைத்தாலே போதும். வராகி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மந்திரங்கள் வந்து வராகியம்மனுக்கு காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், வராகியம்மனுடைய நாமம் அல்லது நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் நான் கொடுக்குறேன். அதில் உங்களால் எந்த மந்திரங்கள் சொல்ல முடியுதோ அதை வந்து 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. குறைஞ்சபட்சம் 9 முறையாவது சொல்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பஞ்சமி விரதம் எல்லோருமே கட்டாயமாக இருக்க வேண்டும்னு அப்படிலாம் இல்லை. உங்களால் முடிந்தால் மட்டும்தான் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரம், வியாழக்கிழமை மாலை நேரம் மட்டும் நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு பூஜை மட்டும் செய்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். கடன் அதீதமாக கடன் இருப்பவர்கள் வழிபாடு செய்யுங்க. பிரச்சனைகள் இருப்பவர்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த செய்வேன்னு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். தீராத கடனும் தீரும், தீராத நோயும் தீரும். நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அந்த தேய்பிறை பஞ்சமி திருத்தன்று வழிபாடு. ஒரு மாதம் மட்டும் வழிபாடு செய்துட்டு பலன் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 5 பஞ்சமிக்காவது, குறைஞ்சது 5 பஞ்சமிக்காவது நீங்கள் வழிபாடு செய்யணும். இல்லைன்னா 9 பஞ்சமிக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி 2 பஞ்சமியும் வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏதாவது நம்ம வந்து பஞ்சமி பற்றி சொல்லும்போது அதை சேர்த்து 5 பஞ்சமி வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான தினத்தை நீங்கள் 5 பஞ்சமியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது 5 தேய்பிறை பஞ்சமியை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. வளர்பிறை பஞ்சமி வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகவும் செல்வம் செழிப்பதற்காகவும், இது தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தொழில் நல்லபடியாக நமக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யலாம். அந்த நாளையும் இந்த நாளையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். நீங்கள் மொத்தமாக வந்து கடன் இல்லை, எதுவுமே இல்லை, நான் வராகினே வந்து ஒரு 5 பஞ்சமிக்கு வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு கடனுக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, இந்த கடன் பிரச்சனை குறையணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 தேய்பிறை பஞ்சமி மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. வளர்பிறை பஞ்சமி அன்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். செய்துட்டு நீங்கள் அதை கணக்கில் எடுக்காமல் தேய்பிறை பஞ்சமி மட்டும் ஒரு 5 பஞ்சமிக்கு மனதார நீங்கள் வராகி வழிபாடு செஞ்சாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். மாதம் 2 முறையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். வராகி அன்னைக்கு வந்து மாதம் 2 முறையும் நீங்கள் வழிபாடு செய்வதே ரொம்ப சிறப்பானது. நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வராகி அன்னை வந்து கனவுல வந்து ஏதோ சொல்ல கனவுல வராங்க அப்படிங்கிறதுலாம் சொல்கிறீங்க. வராகி அன்னை கனவுக்கு வர்றது ரொம்ப நல்லதான். எதற்காக அவங்க உங்கள் கனவுல வராங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் வராகி அன்னை இருப்பதுனால தான் அவங்க கனவுக்கு வராங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வராகி அன்னையை நினச்சிட்டே இருப்பீங்க, அதனால் உங்களுடைய கனவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லதுதான், ஒன்று தவறு ஒன்று கிடையாது. வராகினே வழிபாடு செஞ்சால் அவங்க வீட்டில் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேட்குறீங்க. கட்டாயமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள நினச்சாலே அவங்க உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. வராகின் அருள் எப்போதுமே உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செஞ்சாலும் அவங்க உங்களுடைய இல்லத்திற்கு வந்து விளக்கு ரூபத்தில் காட்சி கொடுத்து உங்கள் கூட தான் இருப்பாங்க. பஞ்சமி பூஜை செய்யும்போது எப்போதுமே வீடு வந்து சுத்தபத்தமாக வைத்து நீங்கள் பஞ்சமி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜைக்கு வந்து 100% பலன் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா வராகி அன்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக வீடு இருக்கணும், சுத்தமாக நீங்கள் பூஜை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் பஞ்சமி தினம் வருது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இப்போ வியாழக்கிழமை மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்கன்னா வியாழக்கிழமை காலையாவது நீங்கள் நல்லா வீடை வந்து தொடச்சிருங்க, போட்டுருங்க. வீடு முழுவதும் பூஜை அறை, கிச்சன், ஹால் எல்லாமே நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நிலைவாசலில் வந்துட்டு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கோலம் போட்டு அங்கே முடிந்தால் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். கட்டாயம் கிடையாது, முடிந்தளவு நீங்கள் அங்கே அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து நிலைவாசலில் விளக்கேற்றுவதால் நம்மளுடைய குலதெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும், இஷ்ட தெய்வ அருளும் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நம்ம வந்து தினமும் ஏற்ற முடியாட்டால் கூட ஒரு நல்ல நாள் அதுமா நமக்கு ஏற்றினால் கூட போதும்.
நான்வெஜ் ஒருவேளை சமைச்சு வச்சுருந்தீங்க, புதன்கிழமை இந்த மாதிரி சமைச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வீடை துடைக்கணும், தலைக்கும் குளிக்கணும். பஞ்சமி பூஜை பண்ணும்போது நீங்கள் மாதம் அந்த இருமுறை கட்டாயமாக தலை குளிச்சுட்டு நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப நல்லது. நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவீங்க. அது உங்களுக்கே தெரியும், எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், எந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஒருவேளை மாதம் இருமுறை மட்டும் பூஜை செய்பவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சரியான முறையில் சரியாக பூஜை செய்து பாருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்மளுடைய பூஜை வந்து 100% நமக்கு வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாக பஞ்சமி பூஜை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் எவ்வளோ பூஜை நம்பிக்கையுடன் எந்த அளவுக்கு வந்து பயபக்தியோடு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதீத பலன் நிச்சயமாக கிடைக்கும். பூஜை செய்வதற்கான பலன்கள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். முழு நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து மாதம் ஒரு பஞ்சமியோ அல்லது இருமுறை வரும் பார்த்திங்களா, அந்த பஞ்சமிக்கோ எப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த ஒரு பஞ்சமிக்கு வழிபாடு செஞ்சாலும் முழு திருப்தியோட முழு நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வராகி அன்னை அருளால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும். கடன் இருக்குது அப்படி இருப்பவர்கள் கூட கவலைப்படாமல் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். கடன் அடைவதற்கான தீர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அடிக்கடி மருத்துவமனை செலவுகள் வருது, வீண் நிறைய செலவுகள் வருது அப்படின்னா வராகி அன்னை மனதார மனம் முருகி வழிபாடு செய்யுங்க. அந்த வீண் நிறைய செலவுகளிலிருந்து மீண்டு நீங்கள் வர முடியும். பண பிரச்சனை வந்து நிச்சயமாக வந்து வராகி அன்னை வழிபாடு செய்யும்போது தீர்த்து வைப்பாங்க. வளமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். நம்பிக்கையுடன் வந்து வழிபாடு செய்யுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று சிறப்பாக நீங்கள் வழிபாடு செய்து வராகி அன்னை அருள் வந்து பெற்று எல்லாருமே சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது வராகி அன்னைட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் வராகின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.